வெளியம்மா வெளியம்மா வா என்ன கழுதி கடி போறாங்க வா அம்மா பின்னாடியே வரோம் நீ போய் வா அவளே வருவா அம்மா வெளியம்மா ஐயோ வெளியம்மா வாயிலே ஆச்சு வெளியம்மா எங்க போறா டேய் டேய் வெளியம்மா ஊருக்கு அடங்கற சுத்தரா போறா சக்கல நான் உட்டா ஊர் மேல போயிரா வாடிங்க போய் வா வெளியம்மா ஐ வா எல்லாம் காரணம் இவர் சரியா இருக்கா அவ சுத்துவலா ஆமா ரோட்டுக்கு போற பாரு அது பாரு ஆம்பளை பசங்களா பாத்து ஏக்குறா பாரு அம்மா வெளியம்மா கூப்பிடுறா இங்க வா இங்க வா ஆமா அம்மா இங்க வாமா யார் தண்ணி ஊத்தாலும் குச்சிருக்கு என்ன தண்ணி ஏன் எல்லாம் பாக்கல வாடியே தாத்தா கொஞ்சம் பாத்துட்டு வா முருகா இவ்வளவு தூரம் வந்து வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதே இங்க வந்து லெப்ட் டிகிரி அடிக்கிறேன் அட லெஃப்ட் டிக்கி வைக்கல டிகிரி பாருங்க யா ஆமா ஒரு கை உனக்கு எனக்கு ஒரு கை இவளுக்கு ஒரு கை உனக்கு ஒரு கை இவளுக்கு ஒரு கால் உனக்கு ஒரு கால் இவளுக்கு ஒரு ஏய் புடிடா புடிடா அது வேஸ்ட் ஆயிடும் அம்மா அப்படியே வேணாடா குறுக்க வெட்டா நான் குறுக்க வெட்ற மேல் பாகம் இவளுக்கு கீழ் பாகம் நம்மளுக்கு எனக்கு தான் வேணும் ஐயா வினோத் என்ன பெரிய அம்மாவும் கீழ் பாகம் உன் வந்து சின்ன அம்மாவும் கீழ் பாகம் அப்படின்னா கீழ் பாத்துருக்கு ரெண்டு ஞான பழங்குது ஏய் ஐயா போட்டடா ஏமா கீழ் பாகம் வச்சு என்ன பண்ண போறீங்க ஏன் கோவில் பாத அடியில இருக்குடா அதனால நான் தொட்டு என்ன பண்ண ஏன் சாமி பாதம் இருக்கு அண்ணாங்க பூஜை பண்ணி கேர் பண்ண அடி பூஜை பண்ணுவியா முருகா இவங்க ரெண்டு பேரும் யாரு டேய் இது என் குடும்பத்து விஷயம் இது உங்களுக்கு செலவு இல்ல வந்தா நீங்க புறப்படுங்க தெய்வா மல்லி சாமி யார் மின் பெரியவர்கள் நீங்கள் இருவரும் அக்கா தங்கையா ஆமா எப்படி சாமி தேவர்களால் தலத்திருவன் தேவ இந்திரன் தேவரின் வயிற்றில் பிறந்தாய் நீ தெய்வா உன்னை நான் திருமணம் எதுக்காக செய்து தெரிகிறதா எப்போது பார்த்தாலும் நீ இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் என்னையே கோரி நீ வணங்கி இருந்ததனால் என்ன முதல் மனைவியாக உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படியே மூத்தவன் நீ யார் தெரிகிறதா சாமி நம்பி மகரின் வேடுகள்லாம் தலைவன் நம்பிராஜனுக்கு மகளாக நீ பிறந்தாய் அப்படியா எப்போது நினைத்தாயோ அப்பதான் நீ வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன் அதனால் இரண்டாம் தரமாக உன்னை திருமணம் செய்தீர்கள் ஒரு நேரத்தில் குமுதவல்லி சுந்தரவல்லியாக இருந்தீர்கள் இப்போது வள்ளி தேவையாக இருக்கின்றாய் அப்படி ஆமா அந்த காரணம் என்ன தெரிகிறதா என்னுடைய தாயாகப்பட்டவள் கண்ணன் கார்கோடகன் அரக்கர்கள் இருவரும் சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள் என்னுடைய தாயை சிறை வைக்க வேண்டும் எப்படி சாமி எப்படி தெரிகிறதா எப்படி நீ குறி சொல்லும் ஒரு பெண்ணாக நீ செல்ல வேண்டும் அப்படியா நாம் இருவரும் எப்படி செல்ல வேண்டும் எப்படி சுவாமி வித்தை காட்டும் தோயிசையாக நம்ம ஊருமாறி செல்ல வேண்டும் சென்று தாயை வைக்க வேண்டும் புறப்பட்டு ஓடிவா இந்த பாட்டாயா என் சாமி விழுந்த பிரகாரம் இப்போது நான் வள்ளியாக இருக்கின்றேன் இப்போது கொலைப்பண்ணாக மாற வேண்டும் எப்படி தெரியுமா கூட மாறும்
என்னதனோ உரைத்த சேரி இந்த நச்சதா காதில் கேட்டு திண்டுக்கல் நான் சொல்றேன் ஓய் சாமி வாயில புலியமா இருக்கு ஓய் சாமி என்ன பட்டு 99 கீழ்பட்டு மின்னல் சித்தாமூர் ஊராட்சி கீழ்பட்டு. ஓய் சாமி கீழப்பட்டு ஓய் சாமி கீழப்பட்டு மேல என்ன போச்சு கீழ்பட்டு மேல போயிட்டு போயிடுச்சு. ஓய் சொல்றேன் சாமி ஊரு பேரு வாயில நோயமா இருக்கு சாமி. நொய்யுமா? ஓய் சாமி கொலை பேச்சு ஆரே பேசு ஓ மத்த பேசி மசரா போச்சு.